ஐ லவ் யூ. வா வா வீட்டுக்கு போலாம். என்ன விடு. தப்பு 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 தப்பு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? வா வீட்டுக்கு போலாம். ஐயோ தூங்கிட்டா சார்? ஏந்திரி. சாரி, அது ஒன்றும் இல்லைங்க. நான் தான் கில்லியாச்சே. டெய்லி காலையில் ஜாகிங் ஓடணும். ஒரே டயர்டு, அதான் கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டேன். யோ பிரகாஷ் ராஜ், நான் தான் தூங்கிட்டேன். நீ ஏன் டைலாக் பேசல? பார், நீ தானே சொன்ன உன் டைலாக் முடிஞ்ச பிறகு நான் பேசணுன்ட்டு. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ, ஒரே காமெடி. சரி சரி, கேமரா ஓடுது, மெயின்டைன் பண்ணு. கெத்து கெத்து. அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு, இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. யாரோ யார் இவனோ, ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். அதை அசைத்து பார்க்க யார் வருவார்? அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, எதிரிய கொல்லு, இமயத்தை வெல்லு. யோ பிரகாஷ் ராஜ், நாங்கள் ஊரெல்லாம் சுற்றி சாங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தா நீ எப்படி கரெக்டாக இதே இடத்துக்கு வந்த? அது ஒன்றும் இல்லைப்பா, நேத்தான் கில்லி படம் பார்த்தேன். கடைசியா விஜயும் த்ரிஷாவும் இங்கே தான் வந்து நின்னாங்க. அதான் டைரக்டா இங்கே வந்துட்டேன். யோ இதெல்லாம் போங்காட்டம், என்னால் ஒத்துக்க முடியாது. உன் கூட டூ நீ 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 தேவையில்ல. நம்ம பிளான் பண்ண கான்செப்ட் ஃபைட்டு எல்லாம் கேன்சல். நாங்கள் டைரக்டாக சாங் போகிறோம், நீ கிளம்பு. என்னது செல்லம்? அப்படி போடு போடு போடு, அஸ்தி போடு கண்ணாலே. இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையாலே. உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிற, உன்னோட கண்ணை பொத்தி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி போடு போடு போடு, அஸ்தி போடு கண்ணாலே. இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையாலே. விக்க வைக்கிற திணற வைக்கிறியே, நீ மெதுவா விக்க வைக்கிற வேர்க்க வைக்கிறியே. நீ என்னத்தான் வத்த வைக்கிற வதங்க வைக்கிறியே, இது சரிதானா? சிக்க வைக்கிற சவக்க வைக்கிறியே, நீ ஜோரா சொக்க வைக்கிற சொல்ல வைக்கிறியே. நீ அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறியே, இது முருதானா? மொத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் கோர்க்குதடி. தெத்து பல்லு சிரிப்பிலெல்லாம் 10 நிலவு தெரிக்குதடி. தை தைன்னு ஆடிக்கிட்டு உன்னோட நானு வர, நை நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வர இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?
குமரன் அண்ட் சுஹாசினி, நீங்க வழக்கமா தென்றல் மாதிரி வந்து அப்படியே மென்மையா ஆடிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கில்லி படம் சாங்ஸ் எடுத்து உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்டா ஆடினீங்க. ஆனா நீங்க ஆடினது கில்லி மாதிரி இருந்துச்சா இல்ல எப்படி இருந்ததுங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். பிருந்தா மாஸ்டர். கில்லி மாதிரி தான் இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர். உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது உங்கள் பர்ஃபெக்ஷன். அதே மாதிரி குமரன் ஒரு ஹெப்பி மூமெண்ட்டை கூட ரொம்ப ஈஸியாக ஆடிடுவேன். ஃபுல் எக்ஸ்பிரஷனோடு இருக்குது. நாங்களும் அப்படியே சிரிச்சே பார்ப்போம். அந்த அளவுக்கு சிரிக்க வைப்பீங்க எங்கள் ஃபேஸோட எக்ஸ்பிரஷன். அதுதான் மேஜிக் சொல்கிறது. அப்பா சுஹாசினி என்ன எக்ஸ்பிரஷன்! கார் இவ்வளோ ஸ்பீடில் கூட போய் அப்படி இந்த படுக்கிறது, திடீர்னு அது என்னை கொஞ்சம் மாற்று வந்தது, சூப்பராக இருந்தது. உடனே குமரன் ஆடிட்டு ஸ்மைல் பண்ண டக்குன்னு அது எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் பண்ண பாருங்க. அது ஒரு ஆர்டிஸ்ட்னால தான் முடியும். யூஆர் a ரியல் ஆர்டிஸ்ட். அப்படி போட்டு தாக்கிட்டீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வெரி க்யூட்லி டன். உங்களோட லெவல் இப்படியே இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி இல்லாத உங்கள் லெவல் இப்படியே இருக்கு. இப்படியே போங்க, யூ வில் பி த பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே நமிதா மேம், நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்டிங் வித் சுஹாசினி. சுஹாசினி, இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ ரிஃப்ரெஷிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு உங்களோட. வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். வெரி எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் என்ன சொல்ற, நல்லா சாங் செலக்ட் பண்ணியாச்சு. நல்லா படம் இருக்குது, நல்லா சாங்ஸ் இருக்குது. அண்ட் உங்கள் ரியலி டாப் ஆஃப் ஐசிங் ஆஃப் த கேக் இஸ் யோர் எக்ஸ்ப்ரெஷன், ஸ்பெஷலி அப்படி போடு. வெரி பியூட்டிஃபுல். அண்ட் குமரன், யூனோ லம்பி ரேஸ் கா கோடா, அது மீனிங் என்ன இருக்கா தெரியுமா? அது மீனிங் a horse who will run for a long time. ஸோ நீங்கள் அதான் இருக்கீங்க. யூனோ tortoise and rabbit, அது ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? tortoise எப்படி இருக்கா? கண்டினியூ ஜர்னி, at the end அவர் தான் வின்னர். ஸோ நீங்கள் அதான் இருக்கீங்க எனக்காக. தேங்க்யூ சார். Extremely good expressions, extremely good performance. You are the best. For me, இன்னைக்கு you are the best. Thank you so much. கலா மாஸ்டர். குமரன் அண்ட் சுகாசினி லாஸ்டா வந்தாலும் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கீங்க. அது மெயினா நீங்க கார் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க, நான் தனியா ஆடிக்கிட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல். அது குமரன் உங்களுக்கு செம்ம ஸ்டைல் குமரன். தேங்க்யூ மாஸ்டர். இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள இது எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கு தெரியணும், விட்டுக்கு கொடுக்க கூடாது. அவ நல்லா ஆடணும், இவன் நல்லா ஆடணும் நீங்க நினைச்சீங்கனாலே டான்ஸ் சூப்பரா வந்துடும். பியூட்டிஃபுல்லா இருந்தது. அங்க வந்து இந்த டார்ச் லைட் அடிச்சதுல ரொம்ப அழகா இருந்தது. பாக்குறதுக்கு எப்படின்னா ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்து. உங்க காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. நைஸ். தேங்க்யூ. ஓகே, சோ குமரன், சுஹாசினி, அசார் and ஜெனிஃபர் ரெண்டு பேருமே ஜட்ஜஸ் கிட்ட இருந்து குட் கமெண்ட்ஸ் ஈக்குவலா வாங்கிருக்காங்க. சோ யார் ஜெயிக்க போறாங்க தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அசார் and ஜெனிஃபர் ஆன் ஸ்டேஜ். ஓகே, அசார் ஜெனிஃபரா இல்ல குமரன் சுஹாசினியா? ஸ்பாட்லைட்ஸ் ப்ளீஸ். இன்னைக்கு போட்டியில குமரன் and சுஹாசினி ஜெயிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நமிதா மேம், your score for குமரன் and சுஹாசினி. 6. Thank you. பிருந்தா மாஸ்டர், குமரன் சுஹாசினிக்கு உங்க ஸ்கோர் 6. வாவ். அசார் and ஜெனிஃபருக்கு பிருந்தா மாஸ்டர் your score. சாரி, நடுவில் ஒரு அப்படி போனனால 4. நமிதா மேடம், உங்க ஸ்கோர் 4. ஸோ அசார் அண்ட் ஜெனிஃபர் உங்களோட டோட்டல் மார்க் 102. குமரன் அண்ட் சுகாசினி உங்களோட டோட்டல் மார்க் 100. ஆல்ரைட், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த MM5 இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் காம்படிஷன் இன்னையோட முடியுது. ஏன்னா MM5 ஆரம்பிக்கும் போது 8 கப்பல்ஸோட ஆரம்பிச்சோம். எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதுவாங்கன்னு நம்ம சொன்னோம். இன்னையோட பாத்தீங்கன்னா எல்லாரோடையும் மோதிட்டாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் இதோட லெவல் வேற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறது நம்ம கலா மாஸ்டர் தான் சொல்லணும். ஆனா அவங்க பார்த்தா சொல்ற மாதிரி இப்போதைக்கு தெரியல. சோ அடுத்த வாரம் தான் அது கண்டிப்பா அது என்ன மாதிரி டிராவல் பண்ண போறோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ். சோ லெட்ஸ் கிவ் a big round of applause for the first stage of our competition. Already the first level of competition ரொம்பவே ஸ்டிஃப் அப் ஆயிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட டென்ஷன் இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் we'll meet you with Gokul and Tamilarasan. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட எண்ட்ல வந்து எல்லாரோட ஸ்கோர்ஸ், டோட்டல் ஸ்கோர்ஸ் என்னங்கிறது ஒரு ரவுண்டா நாங்க சொல்லிட்டே இருந்தோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதோட ட்ராக் நல்லா நீங்களே வெச்சுக்கோங்க. இப்போ
இவ்வளவு டென்ஷனான மொமெண்ட்ல ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அதுக்கு let us invite Gokul and Thamarasan on the stage. இந்த ஒரு பட பாடல் சுற்றுக்காக